வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்காக நாம் ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஓகேங்களா, மார்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய எக்ஸாம் டேட்டுக்கு தகுந்தாப்பில் அந்த டைம் டேபிள் ஆனது எப்போ வேணால் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 37 டெஸ்ட் இருக்க போதுங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 37 டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டிஆர்பியில் கேட்குற மாதிரி 110 கொஸ்டின் உங்கள் மேஜர் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 37 டெஸ்ட்டை பக்கம் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 110 கொஸ்டினும் நீங்கள் எந்த டாப்பிக்கில் எடுக்க போகிறோம். டெஸ்ட் 1 அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடும். இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் படிக்கணும். இதுலேருந்து தான் வந்து 110 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இது ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கையில் கொடுத்துரும். ஓகேங்களா? யூனிட் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 21 டெஸ்ட் இருக்குது. மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 21 டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் படிக்கிற தகுந்தாப்பில் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 டெஸ்ட்டு நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது போக சைட் பை சைடு ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 டெஸ்ட் வருங்க. ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 டெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 1 படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சவொடனே 1 வீக் எடுத்து ரிவிஷன் டெஸ்ட். யூனிட் 2 படிக்கிறீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு 1 வீக் அப்புறம் திரும்ப வந்து யூனிட் டெஸ்ட். ஓகேங்களா? திரும்ப யூனிட் 3 எகைன் யூனிட் டெஸ்ட். ஓகேங்களா? இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது உங்களுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாம் மட்டும் 3 டெஸ்ட் இருக்கும். மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. ஓகேங்களா? ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைடு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெத்தடில் மட்டும்தான் இருக்கும். தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் டேட் அன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரு பிடிஎஃபாக நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஷேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நாங்கள் பிடிஎஃபாக அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் பர்டிகுலர் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது. ஸோ இதுதான் ஸ்டடி பிளான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 2ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. செகண்ட் டெஸ்ட் 9ஆம் தேதி. வீக்லி ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 4th டெஸ்ட்டு, 5th டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, 6th 7th